காய்ஸ் இந்த வீட்டில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பட்னா பைலட்ஸ் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். தமிழ் தலைவாஸ் ஒரு மரண மாசான வெற்றி. இதாங்க பொங்கல் பரிசு வச்சுக்கோங்கடா வெற்றின்னு சொல்லி அள்ளி தந்திருக்காங்க ஃபேன்ஸுக்கெல்லாம். இப்படி விளையாடணும்னு ஆசைப்பட்டோம். பட் இப்போ கம்பேக் பண்ணி சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. சமயத்தில் ஒரு 4 மேட்சை நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. என்னதான் போன மேட்ச் புனேரி கூட தோத்தாலும் ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மேட்ச் தான். போன மேட்ச் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, கொஞ்சம் டிஃபென்ஸில் நல்லா பண்ணிட்டாங்க ஹரியானா. பட் இன்றைக்கி மரண மாஸ் காமிச்சிட்டாங்க. எல்லா மேட்சும் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்டில் தோத்துட்ருக்கோம். இப்போ இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, கடைசி டாப் 2லேயே இருந்தாங்க. என்னடா கடைசி 2லேயே இருக்கீங்க தெலுங்கு தமிழ்னு சொல்லி கலாச்சிருந்தாங்க. பட் அதுக்கு இருந்த வழியும் இல்லை, கொஞ்சம் பாயிண்ட் ஸ்டெப்பில் முன்னாடி வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இன்டென்ட் அந்த பிளே ஆஃப் வர வாய்ப்பில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம 10th பொசிஷன் வந்தாச்சு. ஒன்றும் இல்லைங்க, அடுத்த வாரம் 3 போட்டி ஓரளவுக்கு ஈஸி தான். தெலுங்கு பெங்களூர் இதுவும் கூட 2 மேட்ச் விளையாடுறோம். அதுவாக யூம்பா இந்த 3த்தையும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெலுங்கு பெங்களூர்னாச்சும் அட்லீஸ்ட் ஜெயிச்சா கூட நம்ம வந்துடலாம். ஒரு 8th பொசிஷன் 7th பொசிஷன் வந்துடலாம். அப்படியே 1-2 ஜெயிச்சோம்னா டாப் 6 வந்துடலாம். அப்படியே ஹோல்டு பண்ணி எப்படியாவது டாப் 6ல் முடித்தோம்னா பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயாச்சு. சிம்பிளாக இருக்குது. நம்ம தமிழ் தலைவாஸ் கையில் தான் இருக்குது. முடியும் நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம கோச்சு செம ஈகராக இருக்கார். அந்த ஹாப்பி ஃபர்ஸ்ட் அபிஷேக்குங்க. அவருக்கு முதல்ல ஹாப்பி. என்னடா இவ்வளோ டேலண்ட் இவ்வளோ பேக் பண்ணுறாங்க, பர்ஃபார்ம் பண்ணலையான்னு கேட்டு நம்ம சேனலில் வியூவர்ஸ் எல்லோரும் அவர் மாற்றுங்க என்ன முதல்கள் சொல்லி, இல்லைப்பா நான் இதுக்கு தான் பேக் பண்ணேன். கடைசியாக காமிச்சாருங்க அவரோட டேலண்ட்டு. இன்றைக்கி டை ஹோல்டு என்ன போட்டார், டேஷ் எப்படி அடித்தார், சூப்பராக ஆடினார். கார்னர் அங்கேயும் டேக்கிள் பண்ணுறாரு. வேறு லெவல் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. ஒரு தமிழ்நாட்டு வீரர் தமிழ்நாட்டுக்காக இப்படி விளையாடுறது ரொம்ப கெத்து. பட் அவர் இதே மாதிரி கன்டினியூ பண்ண ஒரு ஃபார்மை. இப்போ அவரும் சரியானோன்னே கவர் கலக்கிறாங்க. அபிஷேக் மோகித் 2 பேரும் நல்லா ஃபார்மில் வந்துட்டாங்க. சில டைம் ஏதோ 1-2 டைம் அவசரப்பட்டாலும் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. கார்னர்ஸ் வழக்கம் போது டாப் 5ல் இருக்காங்க. ஹையஸ்ட் டேக்கிளில் அவங்க 2 பேர் கலக்கிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் ஆல்மோஸ்ட் செட்டு. அதுவாக ஹிமாச்சு சிங் வேறு அவர் 10வது கோய்க்கு பாயிண்ட் எடுக்கிறாரு. அதுவாக 2 ரைடர். இப்போ தமிழ் தலைவாஸ் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அஜிங்கியா பவர் நல்லா பண்ணுறாரு, நரேந்தர் நல்லா பண்ணுறாரு. பட் இவங்க 2 பேர் இல்லாமல் 3rd ரைடர் யார் அதான் புரியல. ஏன்னா ஜித்தின் அந்த நித்தினுங்கிற பையன் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ஜித்தினும் நல்லா பண்ணார் போன மேட்ச். பட் ஏன்னு தெரில அவர் ஆட வைக்காமல் ஹிமாச்சு ஆட வைக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்பாட் 6 பேர் ஃபிக்ஸ்டாக இருக்காங்க. பட் அந்த 7வது ஆள் ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொருத்தர் ஆட வைக்கிறார் நம்ம கோச். அது ஏன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஒருத்தர் பேக் பண்ணி ஒரு ரைடர் தேவை கொண்டு வரணும். ஹிமாச்சு இந்த மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அடுத்த மேட்ச் கன்டினியூ பண்ணுவாங்களா இல்லை டீம் ஆப்போசிட் டீமுக்கு தகுந்தாப்பில் டீம் எடுத்துகிட்டு போகிறாரான்னு புரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஹிமாச்சு நல்லா பண்ணால் கூட இவங்க 2 ரைடர் பண்ணால் டயர்ட் ஆகிடுறாங்க. 3rd ரைடர் வேணும். அதுங்காட்டி ஹிமாச்சுக்கு நல்லா பண்ணால் கூட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் அவர் மட்டும் கொண்டு வந்துட்டு டீம்ஸ் வேறு லெவல் ஆயிரும். பட்னாவை போட்டு புரட்டி எடுத்தாங்க. முக்கியமாக சாகில் பாயிண்ட் எடுத்தது போக டிஃபென்ஸ் வேறு லெவலில் பண்ணிச்சு. பாயிண்ட்டே எடுக்கலைங்க. சச்சினை பிடிச்சி வாங்கினாங்க. சுதாகர் நல்லா விளையாடினார். மஞ்சித் மட்டும் சச்சினை போட்டு வாங்கிட்டாங்க. 2 மெயின் ரைடரி பாயிண்ட்டே தொட விடல. வேறு லெவலில் டேக்கிள் பண்ணாங்க. கார்னர்ஸ் ஆகட்டும் கவர்ஸ் ஆகட்டும் செம்மையாக டை ஹோல்டு எல்லா ஹோல்டு பண்ணிட்டாங்க. இது மாதிரி தான் தமிழ் தலைவாஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்டோம். பட் இன்றைக்கினாச்சும் நல்லா விளையாடினாங்களேன்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டியதான். இதுக்கப்புறம் இதே ஃபார்ம் வச்சு கன்டினியூ பண்ணி அந்த பெங்களூர் கூடயுமே இப்போ தெலுங்கு அடுத்த 3 மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா போதுங்க. ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் வந்ததுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இன்னும் 9 மேட்ச் இருக்குது. அதில் எவ்வளோ ஜெயிச்சா பிளே ஆஃப்னா மினிமம் 6 இல்லை மேக்ஸிமம் 7 ஜெயிச்சா ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் த்ரூ டாப் 6 வந்துடலாம். 6 ஜெயிச்சாலும் வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது என்னோட கேல்குலேஷன் படி. பட் 7 ஜெயிச்சா நல்லது தான். பார்ப்போம். தமிழ் தலைவாஸ் நம்பிட்டு இருக்கோம், நல்லா பண்ணுவாங்க. போன டைம் இந்த மாதிரி கம்பேக் கொடுத்து வேறு லெவலில் முன்னாடி வருவோம் நம்புவோம். நல்லா பண்ணும்போது நம்ம சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கோட பர்ஃபார்மன்ஸ் நான் ஹாப்பிங்க. கடைசி ஒரு 3-4 மேட்சாக வேறு லெவலில் பண்ணுறாங்க. 2 மேட்ச் தோற்றுனா கூட புனேரி கூடயும் ஹரியானா கூடயும் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் தோற்றுருக்காங்க. பட் இப்போ ஆல் செட்டு 3rd ரைடர் மட்டும் வந்தால் போது கன்னாக இருக்கும். அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுது. உங்களோட கருத்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.